ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் 2025 ஆன்லைனில் பல மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுதலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் அண்ட் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் எந்த தவறுதல் செஞ்சதுனாலுமே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் டிஎஃப்சி சென்டர்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே கேட்டிருப்பாங்க. அந்த நியரஸ்ட் சென்டருக்கு போய்ட்டு உங்களுடைய அதுக்கான டாக்குமெண்ட் ஒரிஜினல் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. மொத்தமாக இந்த வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலிமா டிஎஃப் சென்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 110 சென்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோவும் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருந்தாலுமே டிஎன்ஏ கவுன்சிலிங் ஆன்லைனில் நீங்கள் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் போகணும். டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு எந்த டிஎஃப் சென்டர் நியரஸ்ட்டாக இருக்கோ அங்கே போய்ட்டு அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. 1 or 2 டேஸில் வந்து பார்த்தோன்னா அது ஆன்லைனில் உங்களுக்கு அது வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் ஆகிடும். ஸோ எந்த ஒரு பயப்படாதீங்க. ஏதாவது ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தவறுதல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகணுன்னா டிஎஃப் சென்டர் மட்டும் தான் போகணும். நீங்கள் டிஎஃப் சென்டர் போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.